இயேசு சிலுவையிலே சம்பாதித்தவைகளை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒரு 3 தலைப்பின் கீழாக ஒரு 3 காரியங்களை தியானித்தோம். 1 ஏதேன் தோட்ட வாழ்க்கை, 2 சபை, 3 பிரமாணத்தை அவர் என்ன செய்தார், மாற்றினார். நியாய பிரமாணத்தை குறித்து ஒரு 4 நாட்கள் விளக்கமாய் தெளிவாய் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். 4வது ஒரு தலைப்புகளாக நாம் கடந்து சொல்லுவோம். இனி 2 வாரங்கள் இருக்கிறது. ஆமேன். ஆண்டவர் என்னென்ன வார்த்தைகளை தருகிறாரோ அதை சொல்லி ஆண்டவர் ஆராதிப்போம். பகல் கூட்டங்களும் ஒரு வித்தியாசமான அனுபவத்திலே சென்று கொண்டிருக்கிறதை உணர முடிகிறது. இன்றைக்கு பகலில் வந்தவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்ல முடியும். அப்படிதானா? வந்தது ஆமேன். எங்களுக்கு இதுவரைக்கும் கேட்காத வார்த்தை ஆண்டவர் பேசினார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதை அனுபவமாய் கற்று மாற்றுவாராக. நான் ஒய்ஃபிட்ட சொன்னேன், இன்றைக்கி ஒரு நாளும் பேசின வேலையை சர்ச்சில் நம்ம வாழ்க்கையிலையும் சபையில் நடந்துட்டுனா சபைக்கு சரித்திரமே மாறிடணும். ஆனால் அப்படியல்ல, இன்றைக்கும் பேசுகிற வார்த்தைகளையும் கற்று நிறைவேற்றுவார். ஏன்னா பேசுகிறது பாஸ்டர் அல்ல, பேசுகிறது ஆவியானவர். ஆமேன் ஆமேன். இன்னும் வார்த்தைகளை கற்று தருவாராக. இப்போ சாயங்காலம் நாளைக்கு பேசக்கூடிய வார்த்தையை இன்னைக்கு சாயங்காலம் தந்தார். ரொம்ப பிரமிப்பாக இருக்கிறது. இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, ஒரு வார்த்தை முதல்ல கிடைக்காது. சோத்திரம். இன்றைக்கி காலத்தை பேசிட்டு ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் சின்ன வருத்தம். நாளைக்கு என்ன பேச ஆண்டவர், ஒரு வேலை இல்லையே அப்படின்னு அப்படி ஒரு கலக்கம் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் சாயங்காலம் பேசும்போது வார்த்தைகளை வேறு நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறோம். பட்டு அது ஒன்றும் பேச முடியலை. இனி நாளை கழித்து என்ன பேசணும் திரும்ப அந்த ஒரு நடுக்கம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் வெட்கப்படுத்தலை. இனியும் அதாவது சொந்த மூலையில்னு பேசக்கூடாது என்பதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். அவர் பேசணும், அவர் டைரக்டாக நமக்கு வார்த்தைகளை தர வேண்டும் என்பதில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக அதை அங்கீகரிக்கிறார், அதை கனம் பண்ணுகிறார். ஆமேன். நாளை பகல் உள்ள கூட்டங்களையும் மிஸ் பண்ணிட வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவர் சித்தமான ஆட்களை அவர் கொண்டு வரட்டும். பிரைஸ் சொல்லலாம். எல்லாரும் வரணும் என்பது நோக்கம் அல்ல. யாருக்கு என்ன வார்த்தை தேவை அந்த ஆட்களை கொண்டு வரட்டும். வர்றவங்க ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் அந்த வார்த்தைகள் பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி பேசின வார்த்தைகளை ஆமேன் யூடியூப்பில் அப்லோட் பண்ணால் நீங்கள் அதையும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக அந்த வார்த்தைகளை கேளுங்கள் என்றும் அது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக கர்த்தர் அமைத்து தருவாராக. ஆமேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம். போதும், நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியா. ஸ்தோத்திரம். நம்முடைய பெயர் இயேசுவின் சிலுவை மரணத்துக்கு பிறகு எப்படி மாறுகிறது என்றால் நீதிமான்கள். எல்லாரும் சொல்லுங்கள், எப்படி மாறுகிறது? நீதிமான்கள். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுவோம், ஹல்லேலூயா. அப்புறம் இப்படி சொல்லுகிறேன், இயேசு சிலுவையிலே சம்பாதித்தது 3வது பிரமாணத்தை மாற்றினார் என்று நம்ம கவனித்தோம். 4வது தேவன் பெயரை மாற்றினார். எதை மாற்றினார் சொல்லுங்க பார்க்கலாம். பெயரை மாற்றினார். ஸ்தோத்திரம். சிலுவை சம்பாதித்து இது ஒரு ஆசீர்வாதம். என்னுடைய பெயர் என்ன செய்தது? மாறினது. சிலுவைக்கு முன்பு ஒரு பெயர் இருந்துச்சு, இல்லைன்னா நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு பெயர் இருந்துச்சு. ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு இன்னொரு பெயரை கர்த்தர் கொடுத்தார். இந்த பெயர் மாற்றம். ஆனால் அதில் அப்படி பார்க்க முடியாது. சிலுவைக்கு முன்பு அப்படி அவன் என்ன பெயர் இருந்தால் அதே பெயரோடு தான் வாழ்ந்து கொண்டே இருந்தான். ஆனால் ஒவ்வொரு ஓய்வு நாள் வரும்போது அவன் கொண்டு பலி செலுத்திட்டு அப்படி இருப்பான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது இயேசு சிலுவை மரணத்துக்கு பிறகு வரும்போது அவன் வாழ்க்கை மட்டும் மாறாது. வாழ்க்கை மாறுறதை குறித்து நம்ம அடுத்து தியானிப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு வார்த்தை, நம்முடைய பெயரையும் அவர் என்ன செய்து விடுகிறாரு? மாற்றி விடுகிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். பெயர் என்றால் ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, பேர் ஆரோக்கிய இயேசுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் அவருக்கும் வியாதி குறையவே செய்யாது. பேர் மட்டும் என்னது? ஆரோக்கியம். ஆமீன். ஸ்தோத்திரம். சொல்லுவாங்க அழகேஸ்வரன் சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். காக்காக்க கலரும் அவருக்கு கலரும் ஒரே கலராக இருக்குது. பேர் மட்டும் என்னது? அழகேஸ்வரன் அப்படின்னு. ஸோ இப்படி நிறைய
சொல்லிட்டு போகலாம். அது அப்படி. நான் பெயர் மாற்றம் என்பது எதை பற்றி சொல்லுகிறேன். இப்போ எக்ஸாம்பிள் என்ன பெயர், இப்போ டிரைவர் அப்படின்னு சொல்கிறவங்கன்னா நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, டிரைவர் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கணும். இவர் வாகனத்தை ஏதோ ஒரு வாகனம் என்ன செய்கிறாரு, ஓட்டுகிறார். இப்போ நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னா நான் பைலட் அப்படின்னு சொல்கிறாருன்னா ஓகே, இவர் ஃப்ளைட் என்ன செய்கிறாரு, ஓட்டுறார். நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, நான் போலீஸ். அப்போ அவர் காவல்துறையில் வேலை பார்க்கிறார். அப்போ இந்த மாதிரி பெயர், அப்போ அவருக்கு பெயருக்கு ஏற்றார் போல் அவருடைய தொழில் இருக்கும் அல்லது வாழ்க்கை இருக்கும். ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறேன், அப்போ அவர் தொழில் செய்கிறார். ஸ்தோத்திரம். அந்த பெயர் தான் இங்கே நான் சொல்ல வருவது. அப்போது எப்படின்னா பெயர் மாற்றம் என்பது ஏதோ மனோஜ் அப்படின்ற பெயர் மாற்றம் இல்லை. என் வாழ்க்கைக்கு ஏற்றார் போல என் பெயரை அவர் என்ன செய்து விடுகிறார், மாற்றி விடுகிறார். அதான் முக்கியமான வார்த்தை. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன பெயரெல்லாம் அவர் மாற்றுகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆனால் இதுக்கு முதலாவது என்ன பெயர் மாறினது அப்படின்னு, என்ன பெயர் மாற்றினார் என்று சொல்வதை காட்டிலும் முதலாவது நம்முடைய பெயர் எப்படி இருந்துச்சு அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்முடைய பெயர் மாறினதை குறித்து சொல்லுகிறேன். நிறைய இருக்குது, அதை 1-2 காரியங்களை மட்டும் சொல்லுகிறேன். நமக்கு என்ன பெயர், முதலாவது இயேசுடைய சிலுவை மரணத்துக்கு முன்பு அல்லது இயேசுடைய ரட்சிப்புக்கு முன்பாக நமக்கு என்ன பெயர் இருந்துச்சு. ஸ்தோத்திரம். ரோமர் எல்லாம் வசனத்தில், இது ரெவலேஷன் அல்ல, வசனத்தை அப்படியே சொல்கிறோம். நம்ம மேக்சிமம் ஈவினிங் செக்ஷன் ஸ்டடி மாதிரி இருக்கும், அதில் கைத்தட்டு அல்லையிலேயே ஆமேன் இருக்காது. காலையில் ஸ்தோத்திரம் உள்ள செக்ஷனில் கைத்தட்டு மட்டும்தான் இருந்துச்சு, அப்படிதானா? வேடு வர 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 கை, ஏன்னா அது ரெவலேஷன், அது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை. இதில் உட்காந்து நல்லா எழுதுவோம், எல்லாம் செய்வோம். பட் ரெவலேஷன் தீர்க்க தரிசனம் வரும்போது எழுதிட்டு இருக்கக்கூடாது, அதை ரிசீவ் பண்ண வேண்டும். ஆமென். பிரைஸ். ரோமர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். நம்முடைய பெயர் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு, வாசிங்கள். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில். போதும். இப்போ முதலாவது நமக்கு ஒரு பெயர் இருந்துச்சு. அது என்ன பெயர்னா, தேவனுக்கு நான் யார், சத்துரு. எவ்வளோ ரட்சிக்கப்படாதவர்களுடைய நிலைமையை பார்த்தீங்களா? நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நாம் மனுஷனுக்கல்ல சத்துருவாக இருந்தோம், தேவனுக்கு. ரெண்டாவது, நாமே ஒரு சத்துருவாக இருந்தோம். சாத்தான தான் என்னன்னு சொல்லுவோம், சத்துருன்னு சொல்லுவோம். ஸோ ரட்சிக்கப்படாததுக்கு முன்பாக இல்லாத எல்லாருமே யாராக தான் இருக்கிறாங்க, சத்துருக்களாக இருக்கிறாங்க. அதுவும் மனைவிக்கும் புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் சமுதாயத்துக்கும் இல்லை. யாருக்கு? சொல்லுங்கள், தேவனுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எனக்கு இருந்த பெயர் என்னென்றால், நான் தேவனுக்கு சத்துரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பெயர் எதனால் மாறிச்சு? அந்த வசனத்தில் இருக்கிறது. நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் போதும், அவருடைய குமாரனுடைய மரணத்தினால், அந்த மரணம் ஜீவன், இயேசு சிலுவையிலே மரித்ததுனால இந்த பெயர் என்ன செய்கிறது, மாறுகிறது. அதனால தான் நம்ம சிலுவையில் சம்பாதித்தவைகள் அது நம்முடைய பெயரை என்ன செய்து விடுகிறது, மாற்றி விடுகிறது. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நான் யாராக இருந்தேன்? தேவனுக்கு சத்துருவாக இருந்தேன். என்ன மாறுச்சுன்றது நான் அப்புறம் இன்றைக்கி அதை சொல்லிடுவேன். அது 2 நாள் கண்ணு போனால் நல்லா இருக்காது. நாளைக்கும் சரியாக ஒரு 10:30 10:45 வாங்க. நாளை பகல் கூட்டம் நமக்கு ஷார்ப்பாக ஒரு 12:30க்கு முடிக்கிறதாக இருக்கும். அது முடிச்சுட்டு நம்ம வருஷத்துக்கு ஒருக்கா டிஸ்ட்ரிக்ட் கமிட்டிக்கு ஒவ்வொரு சபைகளும் கணக்கை உண்டு காட்டணும். நாளைக்கு கன்னியாகுமரி சர்க்குலரில் எல்லா சபைகளில் உள்ள ஊழியர்கள் என்ன செய்யணும், கணக்கை கொண்டு அங்கே கன்னியாகுமரி சபையில் கொண்டு காட்ட போகணும். எல்லோரும் 9 மணிக்கு போகணும். நான் ஒரு 1:30க்காவது போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு இருக்கிறேன். இங்கே மீட்டிங் முடிச்சுட்டு போகிற மாதிரி. அதனால் 3 மணிக்கு எல்லாம் எவ்வளோ முடிச்சிருவாங்க. அதனால் நான் 12:30 முடித்த உடனே நான் கன்னியாகுமரிக்கு போகிறதாக இருக்கும். ப்ரேயரை கேன்சல் பண்ண மனசு வர மாட்டேங்குது. அதனால் நீங்கள் நம்ம நாளைக்குள்ள மீட்டிங் 12:30 ஷார்ப்பாக முடியும். நீங்கள் கொஞ்சம் கூட சீக்கிரமே வரும்படியாக அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே. ரெண்டாவது, நமக்கு என்ன பெயர் இருந்தது? 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். அன்றியும்
அநேகர் எப்படி இருந்தார்கள்? பாவிகளாக்கப்பட்டபடியினாலே. போதும். அப்போது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, இயேசுடைய சிலுவை மரணத்துக்கு முன்பாக, இல்லது சிலுவை மரணத்தை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நமக்கு இருந்த இன்னொரு பெயர் பாவிகள். எல்லாரும் சொல்லுங்கள், என்ன பேர்? பாவிகள். நாம் அநேகர் யாருக்கு? பாவிகளாக இருந்தபடினா. நான் திரும்ப சொல்கிறேன், நம்ம ஏன் இந்த பெயரை எடுக்கிறோன்னா, நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றார் போல் தான் பெயர் இருந்துச்சு. தேவனுக்கு சத்துருன்னா தேவன் யாருன்னு நமக்கு தெரியாது. ரட்சிப்புக்கு முன்னாடி இயேசுக்கு எது பிடிக்குன்னு தெரியாது. இயேசு வெறுக்கிறதை நாம் செய்து கொண்டிருந்தோம். அதனால தான் நாம் தேவனுக்கு சத்துருக்கள். இப்போது மதுபானம் குடிக்கிறாங்க, அந்த பாவம் செய்கிறாங்க, இது செய்கிறாங்க, இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாதது. அப்போ தேவனுக்கு பிரியமில்லாததை செய்து கொண்டிருந்தபடினால்தான் நாம் தேவனுக்கு சத்துருவானோம். இப்போ நாம் தேவனுக்கு பிரியமில்லாதது அல்ல, நாம் செய்கிற அனைத்துமே தேவனுக்கு பிரியமானவைகளாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை நான் நமக்கு பெயர் மாற்றங்களில் சொல்லுகிறேன். அப்போ ரெண்டாவது, நாம் யாராக இருந்தோம்? பாவிகளாக இருந்தோம். ஏன்னா நம்ம இடத்துல பாவம் இருந்தது. பாவம் இருந்தபடினாலே நாம் யாராக இருந்தோம்? பாவிகளாக இருந்தோம். இப்போ நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார். ஆமென். நாம் எனவே இனி பாவிகள் அல்ல. சோத்திரம். நான் பரிசுத்த ஆவியானவரோடு, பரிசுத்த என்னோடு கூட நடக்கிறார், என்னோடு கூட டிராவல் பண்ணுகிறார், என்னோடு கூட பிரயாணம் பண்ணுகிறார். நான் தேவனை ஆராதிக்கிறேன், உயர்த்துகிறேன், அவருக்காக வாழுகிறேன், அவருக்காக ஆமென் என்னால் முயன்றதை செய்ய நான் பிரயாசப்படுகிறேன். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்போது நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, ஏன்னா சிலுவை மரணத்துக்கு முன்பாக என்னுடைய பெயர் பாவி என்கிற பெயரில் நான் என்ன செய்யப்பட்டேன்? அழைக்கப்பட்டேன். உடலிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது, எபேசியர். மொத்தம் 5 பேர் நிறைய உண்டு, 5 பேரை மட்டும் சொல்லுகிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 2:1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்போது இந்த 2 வேடம் சேர்த்து சொல்லலாம். பெயர் என்னென்னா மரித்தவர்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நான் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? மரித்தவர்களாக இருந்தோம். ஒரே வார்த்தையில் சொல்ல போனால், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருக்கிற அத்தனை பேருமே அவர்கள் மரித்தவர்கள் தான். ஆமென். எதனால் மரித்தார்கள்? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? மரித்தவர்களாக. இயேசு தன்னை குறித்து சொல்லும்போது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இயேசு என்கிற ஜீவன் எனக்குள் வருவதற்கு முன்பாக நான் யார்? மரித்தவன். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இயேசு எனக்குள் வந்தபடியினாலே நான் மரித்தவன் கிடையாது. ஒரு செத்துப்போன வாழ்க்கை, ஒரு ஜீவனற்ற வாழ்க்கை, இந்த அக்கிரமமும் பாவமும் என்னை மரித்து விட்டது, என்னை கொன்று விட்டது. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்போ மரித்தவனாக இருந்த என்ன கர்த்தர் வாழ வைத்திருக்கிறாரு. சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல் 2ஆம் அதிகாரம் ஆமென் ஸ்தோத்திரம் 3ஆம் வசனம், கடைசி வார்த்தையை மட்டும் வாசியுங்கள். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். செய்து மற்றவர்களைப் போல என்ன பிள்ளைகளாக இருந்தோம்? பிள்ளை தான், ஆனால் என்ன பிள்ளை? கோபாக்கிரேன் பிள்ளை. எவ்வளவு! அப்போது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, சிலுவை மரணத்தை நான் விசுவாசிப்பதற்கு முன்பாக, இயேசு நம்மை பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருந்து சொல்லுங்க? கோபாக்கிரேன் பிள்ளை. நம்மளை பார்த்தாலே ஸ்தோத்திரம் கோபம் வருது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டது. என்ன கோபம்! இவனுக்காக நான் மரித்தேனே, ஆமாம், இவனுக்கு இவ்வளோ பெரிய ஒரு விலையேறப்பெற்ற வாழ்க்கையை நான் வைத்திருக்கிறேனே. இவன் பிசாசுக்கு அடிமையாக இருந்து தன் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறானே, அந்த ஒரு கோபம். அவருடைய என்னுடைய இரத்தத்தால் இவனுக்காக நான் சிலுவையில் மரித்தேனே, ஜீவனை கொடுத்தேனே, என்னை விசுவாசித்தால் இவனுக்காக ஒரு மேன்மையாக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கிறதே, அந்த வாழ்க்கை இவனால் வாழ முடியுமே. ஆமென். புரிகிறதா? இப்போ மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறவங்கள பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ கோபம் வரும். ஏன்னா என்ன கோபம்னா, இப்படி தன் வாழ்க்கை இப்படி அழிக்கிறார்களே, தன் ஸ்தோத்திரம் பணத்தை மதுபானத்தால் குடித்து இப்படி நாசமாக்குறார்களே,
மனைவி பிள்ளைகளை கவனிக்காமல் இருக்கிறார்களே, பிள்ளைகள் நடுத்தருவில் நிற்கிறது மாதிரி நிற்குதே. ஸ்தோத்திரம். இவர்களுக்கு ஒரு அற்புதம், இவங்க இதிலிருந்து விடுதலையாக்கப்படும் அந்த ஒரு கோபம். அப்போது சிலுவை மரணத்துக்கு முன்னாடி நமக்கு பெயர் என்ன பெயராக இருந்துச்சு? வெரி குட், சத்தமாக சொல்லுங்க. கோபாக்கினேன் பிள்ளைகள். அவரை கோபப்படுத்திக்கிட்டே இருந்தோம். கோபப்படுத்திக்கிட்டு நம்முடைய வாழ்க்கை அவரை கோபப்படுத்தினது, நம்முடைய செயல்கள் அவரை கோபப்படுத்தினது, நம்முடைய காரியங்கள் அவரை கோபப்படுத்தினது. ரட்சிக்கப்பட்ட பிறகோ நாம் கோபாக்கினேன் பிள்ளைகள் அல்ல, அவரை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகள், அவரை பிரியப்படுத்துகிற பிள்ளைகள், அவரை மகிழ்விக்கிற பிள்ளைகள். இப்போ என்னது? இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே இந்த சர்ச்சில் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், அவரை கைத்தட்டுகிறோம், ஆராதிக்கிறோம், உபவாசம் இருக்கிறோம், முழங்கால் நிற்கிறோம், அப்பான்னு கூப்பிடுகிறோம். ஆமென். பாவத்தை வெறுக்கிறோம். இது எனக்கு வேண்டாம், இது என் தேவன் விரும்புவதில்லை, நான் ஜெபிக்கிறேன், இயேசுதான் என்னுடைய தெய்வம் என்று அறிக்கை பண்ணுகிறேன். இதெல்லாம் செய்யும்போது இப்போ அவர் என்மேல் பிரியமாக இருக்கிறார், என்மேல் சந்தோஷப்படுகிறார். சொல்லுகிறோம், முதல்ல சொன்ன பணம் தான் என்னை வாழ வைக்கும், இப்போ சொல்கிறோம் பணம் இல்லை, என்னை வாழ வைக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. முதல்ல சத்துருவை சந்தோஷப்படுத்தணும், இப்போ சத்துரு என்னை பார்த்து பயப்பட வைக்கிறார். அவர் எனக்காக மரித்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், நான் அறிக்கை பண்ணுகிறேன். என் வாழ்க்கையின் சரித்திரத்தை அவர் மாற்றி விடுகிறார். இப்போ நான் அவரை பிரியப்படுத்துகிற பிள்ளையாய் மாறுகிறேன். காலையில் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் அந்த பாட்டை பாடி அப்படியே வொர்ஷிப் பண்ணிட்டு அந்த உயர்த்தணும். நீர் உன்னதமானவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தர், நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். நம்ம கொஞ்சம் பேராக இருந்தாலும் அப்படியே உண்மையாக ஆராதித்தோம். அப்போ அதெல்லாம் அவரை சந்தோஷப்படுத்தும். அந்த வார்த்தை அவர் சுகந்த வாசனையை முகர்ந்து கொள்ளுகிறார். இப்பொழுது நான் கோபாக்கினேன் பிள்ளை அல்ல, அவரை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளை, அவரை பிரியப்படுத்துகிற பிள்ளை. இதில் நான் இதை டைப் பண்ணும்போது என் சிந்தையை டச் பண்ண ஒரு வேர்டு என்னென்னா, நாம் கோபாக்கினை அவரை கோபப்படுத்தினாலும் அவர் நம்மை அவருடைய பிள்ளையாகத்தான் பார்க்குறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்முடைய செயல் அவர் என்ன செய்தது? கோபப்படுத்தணும். கோபப்படுத்தினாலும் நம்முடைய செயல் அவரை துக்கப்படுத்தினாலும் நம்முடைய செயல்கள் அவரை நம்மை பார்க்கும்போது அவர் சந்தோஷப்படுத்தாமல் இருந்தாலும், இன்னொரு பக்கம் என்னதான் இருந்தாலும் அவர் நம்மளை யாராக தான் பார்க்குறாரு? பிள்ளையாக தான் பார்க்குறாரு. வாடா, உனக்காக நான் நிறைய வாழ்க்கை வைத்திருக்கிறேன், மேன்மையாக்கப்பட்ட வாழ்க்கை வைத்திருக்கிறேன், சந்தோஷமான வாழ்க்கை வைத்திருக்கிறேன், என்னிடத்தில் வா. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒன்று கூட சொல்லிட்டு நம்முடைய பெயரை சொல்லுகிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை கூட வாசிக்கிறேன். எபேசியர் 5:8. முற்காலத்தில் நீங்கள் போதும் நமக்கு பேர் என்னது? நம்ம அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள். இருள் என்ன வேடம் சேர்த்துக்கலாம், அந்தகாரமாக இருந்தீர்கள். பவுல் எபேசு சபைக்கு தெளிவாக சொன்னீங்கள், அந்தகாரமாக இருந்து நம்முடைய வாழ்க்கையே இருண்டு போய் இருந்துச்சு. சந்தோஷம் கிடையாது, நிம்மதி கிடையாது, சமாதானம் கிடையாது. ஆமென். எதுக்கு வாழ்கிறோன்னு தெரியாது, எதுக்கு உயிரோடு இருக்கிறோன்னு தெரியாது, எதுக்கு சாப்பிட்றோன்னு தெரியாது, எதுக்கு தூங்குறோன்னு தெரியாது, எதற்கு வேலைக்கு ஒன்றும் தெரியாது. வாழ்க்கையே இருண்டு போய் இருந்துச்சு. அதை தான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? அந்தகாரத்தில் இருந்தீர்கள். அந்தகாரம் கொஞ்சம் கூட டீப்பாக சொன்னால் சாத்தான் அவன் அந்தகாரமாக இருக்கிறான். அவனுக்குள் இருந்தபடினாலே அந்தகாரம். இப்போ இந்த லைட்டெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கிறனால நம்ம வெளிச்சத்தில் உட்காந்துருக்கிறோம். இப்போ இந்த லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிட்டு அப்படின்னா நம்ம இருளுக்குள் இருக்கிறோம். இருளுக்குள். அப்போ நாம் இருள் கிடையாது, இருளுக்குள் இருக்கிறபடினா நாம் இருளாய் மாறுகிறோம். வெளிச்சம் வந்தபோது நான் வெளிச்சம் அல்ல, வெளிச்சத்தில் இருக்கிறபடி நம்மளுடைய வாழ்க்கையும் வெளிச்சமாய் மாறிவிடுகிறோம். ஆமென். சத்தத்தை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அந்தகாரத்தில் இருந்து இருளுக்குள் ஃபியூச்சர், எதிர்காலம் எப்படி இருக்கும் ஒன்றும் தெரியாது. உன் எதிர்காலத்தை குறித்து கேள்வி, ஒரு நம்பிக்கை இருக்காது. ஸ்தோத்திரம். எதிர்காலம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே ஒருத்தன் வந்தால் அவனுடைய எதிர்காலத்தை குறித்து அவனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். எனக்கு தெரியும் நான் இப்போ இருக்கிற நிலைமை அல்ல, இதை காட்டில் ஒரு மகிமையான ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். என் வாழ்க்கை சாதாரணமானதாக இருக்காது, மகிமையாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், மேன்மையாக இருக்கும், குறைவற்றதாக இருக்கும். நான் இப்போ அந்தகாரத்தில் அல்ல. ஆமென். கர்த்தர் அந்தகாரத்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. எப்படி என்னெல்லாம் பேர் இருந்துச்சுல்ல, தேவனுக்கு சத்துரு, பாவி,
மரித்தவன், கோபாக்கிரன் பிள்ளை, அந்தகாரம். குரலிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய சரித்திரத்தையே மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. என்ன பெயர் மாற்றினா, கலாத்தியர் புஸ்தகத்திலிருந்து தான் நிறைய. நீங்கள் இந்த கோணத்தோடு நீங்கள் நிருபங்களை வாசிங்க. நம்முடைய பெயர் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்ற சிந்தையோடு எபேசியர், ரோமர், கொலோசேயர், பிலிப்பியர், இந்த நிருபங்களெல்லாம் வாசித்தா நிறைய இருக்கும். ஆனால் நம்முடைய டாபிக் இது கிடையாது. அதனால தான் நம்ம ஒரு லைட்டாக மட்டும் ஒரு டச் பண்ணிவிட்டு நம்ம போகிறோம். ஏன்னா நமக்கு என்னென்னா ஆண்டவருடைய பெயரை அவர் என்ன செய்தார், மாற்றினார். ஒரு அலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். அது ஸ்பெஷலாக வெறும் கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த 3ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறேன் நமக்கு என்ன பெயர். அந்த ஒரு அதிகாரத்தில் எவ்வளோ பெயர்கள் ஆண்டவர் நமக்கு மாற்றி வச்சிருக்கிறாரு. ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 3ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். போதும். நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? கிறிஸ்துவின் உடையவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவனுடையவன். சத்தமாக சொல்லுங்க, நான் கிறிஸ்துவனுடையவன். சிலர் சொல்லுவாங்க, நான் இந்த கட்சி, நான் அந்த கட்சியை சார்ந்தவன், இந்த கட்சியை சார்ந்தவன். அரசியல் அது அவருடைய தனிப்பட்டது. பட்டு கிறிஸ்துவுக்குள் வரும்போது நான் யாரை சார்ந்தவன் என்றால் கிறிஸ்துவனுடையவன். ஆமேன். நான் உலகத்துக்குரியவன் கிடையாது, பாவத்துக்குரியவன் கிடையாது, சாத்தானுக்குரியவன் கிடையாது, மாம்சத்துக்குரியவன் கிடையாது. யாருக்குடையவன்? கிறிஸ்துவனுடையவன். அல்லேலூயா, ஆமேன். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் ஆக வேண்டும் என்கிற சிந்தையோடு தான் பவுல் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். அப்போது நாம் யார்? எனக்கு ஒரு சிலுவையில் மரித்ததுனால எனக்கு கிடைத்த ஒரு பெயர், நான் கிறிஸ்துவனுடையவன். அதனால தான் நாம் எப்படி அழைக்கப்படுகிறோம்னா, கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறோம், அழைக்கப்படுகிறோம். அந்தியோக சபையின் மூலம் தான் அதுக்கு முன்பாக சீஷர்கள் அப்படின்ற பெயர் தான் இருந்துச்சு. அந்த அந்தியோக சபையின் மூலம்தான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் முதலாவதாக வழங்கிற்று. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தை வாசித்தா அதில் தெரியும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இதில் என்ன சொல்ல வருகிறேன்னா, கிறிஸ்தவனுடையவனாக இருக்கும்போது அவரிடத்தில் இருக்கிற சலுகைகள் அனைத்தும் எனக்கும் வந்து சேருகிறதா இருக்கிறது. சத்தமோர் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இந்தியன் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறோம். இப்போ பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் என்று நம்முடைய தமிழக அரசாங்கம் கொடுக்கிறது. இதே இது கேரளாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த சலுகை கிடைக்காது. அவனுக்கு இந்த சலுகை கிடைக்கணும்னா அந்த நபர் எங்கே இருக்கு? மலையாளி என்கிற பெயரை மாற்றி எங்கே வரணும்? தமிழ்நாட்டில் உள்ளவன் என்கிற பேரும் அவனுக்கு அந்த சலுகை கிடைக்கும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ கேரளத்தில் சில சலுகைகள் இருக்கிறது, அது தமிழ்நாட்டுக்கு இல்லை. ஏன் அப்படி? நமக்கு கிடையாது. ஏன்னா நாம் தமிழர்கள். அங்கே உள்ள மக்கள் தான் அந்த சலுகை. அதே போல் நான் கிறிஸ்துவனுடையவனாக இருக்கிறபடினாலே கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அத்தனை சலுகைகளும் என்னிடத்தில் வந்து சேருகிறதா இருக்கிறது. சத்தமோரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நான் கிறிஸ்துவனுடையவள். நான் உங்களுக்கு வேண்டி லேடிஸ் பேரில் சொல்கிறேன். ஒரு முறை கூட நான் கிறிஸ்துவனுடையவள். ஆமேன். அப்போ சாத்தானுக்குரியவள் கிடையாது. அல்லேலூயா, ஆமே. உலகத்துக்குரியவன் கிடையாது. அப்போ முதல்ல சொன்னேன், நான் கிறிஸ்துவனுடையவனாக இருக்கிறபடினாலே கிறிஸ்துவனுடைய சலுகைகள் எனக்கு என்ன செய்கிறது, வருகிறது. ரெண்டாவது, மற்றவைகள் உலகத்துக்குரியவைகள் என் மேல் அதிகாரம் செலுத்த முடியாது. இப்போது கேரளத்தில் பல சட்டங்கள் இருக்கலாம், அந்த சட்டங்கள் நமக்கு ஆக்டிவேட் ஆகாது. அது மலையாளிஸு. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ அந்த சட்டங்கள், அந்த ரூல்ஸு இங்கே நமக்கு தேவைப்படாது. எப்போ களியாக்கவளை தாண்டி அந்த பக்கம் போகிறோமோ அப்போ நம்மளும் அந்த சட்டத்துக்கு உட்பட்டவர்களாய் மாறுகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ். அப்போ நான் கிறிஸ்துவனுடையவனாக இருக்கிறபடினால முதலாவது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சலுகைகள் எனக்கு வந்து சேருகிறது. ரெண்டாவது, உலக பிரகாரமும் சத்துருக்குரியவைகள் என்மேல் அதிகாரம் செலுத்த முடியாது, ஆளுகை பண்ண முடியாது. நான் யாருக்குடையவனாய் மாறிவிடுகிறேன், கிறிஸ்துவனுடையவனாய் மாறுகிறேன். சாத்தானுடைய சாபங்கள், ஆமென், இச்சைகள்,
உலகத்துக்குரிய அந்த தரித்திரங்கள் ஒன்று என்னை அட்டாக் பண்ண முடியாது. ஸ்தோத்திரம். காரணம், நான் கிறிஸ்துவனுடையவனாக இருக்கிறேன். அது கிறிஸ்து அல்லாதவனுக்கு அது வேணாம், அது அவனுடைய கிரியைகள் பலிக்கலாம். ஆனால் எனக்கு அது வந்து சேருவதற்கு முடியாது. ஏன்னா நான் கிறிஸ்துவனுடைய ஆளுகைக்குள் இருக்கிறேன். கிறிஸ்துவனுடைய சலுகை எனக்குள் இருக்கிறது. உலகத்துக்குரியவைகள் என்மேல் வந்து சேரவே சேராது. அது என்னை அட்டாக் பண்ண முடியாது. அது என்மேல் அதிகாரம் செலுத்த முடியாது. அது என்னை ஆளுகை செய்ய முடியாது. நான் கிறிஸ்துவனுடையவன். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. வெரி குட். நான் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவனுடையவன். ஒரு முறை கூட சொல்லுங்க, நான் கிறிஸ்துவனுடையவன். ஹல்லேலூயா. எனவே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற அத்தனை சலுகைகளும் நாம் கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கிறபடினாலே அவைகள் நம்மிடத்தில் வந்து சேருகிறதா இருக்கிறது. ஆண்கள் தான் கை தட்டுறாங்க. ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ள கவர்ச்சிகள், ஆசாபாசங்கள், பாவங்கள், இச்சைகள், தரித்திரங்கள், சாபங்கள் ஒன்று என்னை அணுகவே முடியாது. என்னை அட்டாக் பண்ண முடியாது. என்மேல் அதிகாரம் செலுத்த முடியாது. என்னை ஆளுகை செய்ய முடியாது. காரணம், நான் யாராய் இருக்கிறேன் என்றால் கிறிஸ்துவனுடையவராய் இருக்கிறேன். சத்தமா ஒரு ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் கிறிஸ்துவனுடையவன். இந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம பேசுறதுக்கு எவ்வளோ வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? விசுவாசமாக பேசுகிற எவ்வளோ. இதை விட்டுட்டு நம்மளை சோத்திரம் என்னென்ன வார்த்தையை பேச, எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் ஏழை, நான் கோழை, நான் புழுக்க குஞ்சு அப்படி போகுது. இல்லை இல்லை இல்லை, நான் கிறிஸ்துவனுடையவன். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு அவருடைய சலுகைகள் எனக்கு சொந்தமாய் வருகிறது. ஸ்தோத்திரம். உலகத்தில் உள்ளவைகள் என்மேல் அதிகாரம் செலுத்த முடியாது, ஆளுகை செய்ய முடியாது, உரிமை பாராட்ட முடியாது. அது வேற யாரையும் ஆளுகை செய்யட்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அது வேற யாரும் ஆளுகை செய்யட்டும். இப்போ சிறைச்சாலைக்குள் இருக்கிறவர்கள் அந்த சிறை அதிகாரிகளோட கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கணும். ஆமென். நம்ம மேலே அந்த அதிகாரம் செலுத்த முடியாது. அந்த ஃபுட்டு இத்தனை மணி எழும்பணும், நம்ம அந்த அதிகாரம் செலுத்தப்படுது. ஏன்னா நான் சிறை கைதி அல்ல, நான் அதிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்ட அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். உன்னுடைய ஆளுகையை சிறைச்சாலையில் இருக்கிறவனுக்கு செலுத்து, உன்னுடைய ஆளுகையை நீ என்மேல் செலுத்த முடியாது. உண்மைதானே? அதே போல ஒன்றும் தேவன் அல்லாத ஒன்றும் என்னை ஆளுகை செய்ய முடியாது. ஆமென். திரும்ப அந்த வார்த்தையை சொல்லுகிறேன், தேவனுக்குரியது அல்லாதவைகள் ஒன்றும் என்னை ஆளுகை செய்ய முடியாது. தேவனுக்குரியவைகள் மட்டுமே என்னை ஆளுகை செய்ய முடியும். காரணம், நான் கிறிஸ்துவனுடையவன். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. அந்த ஒரு வசனத்துல 3 காரியங்கள் இருக்கு. அடுத்து ஆபிரகாமின் சந்ததியாரும், அப்படிதானா? நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் அடுத்து யாரா இருக்கிறீங்க? ஆபிரகாமின் சந்ததி. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க, நான் ஆபிரகாமின் சந்ததி. நமக்கு ஒரு பெயர் இருக்கு. அது என்ன பெயர்? இயேசு சிலுவையில் மரித்ததனாலே ஆபிரகாமின் சந்ததி. சொல்லுங்க, ஆபிரகாமின் சந்ததி. ஐயோ, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமென். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு உரியதாய் மாறிவிடுகிறது. ஆமென். உங்க அப்பா யாரு? இவர். ஆமென். சோதர். ஓ, நீ அவனுக்கு பிள்ளையா? அப்படின்னா அப்பாவுக்கு எப்பொழுது அந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் அந்த பிள்ளை பிறக்கிறதோ அந்த பிறந்த அந்த நொடியிலிருந்து, அந்த செகண்டிலிருந்து அப்பாவுக்குரியது அனைத்தும் அந்த பிள்ளைக்கு சொந்தமாய் மாறிவிடுகிறது, உரிமையாய் மாறிவிடுகிறது. அப்படிதானே? சத்தமாக ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமின் சந்ததி பிராக்கெட்டில் இப்படி போட்டு வைங்க, விசுவாச சந்ததி. சோத்திரம். அப்படின்னா ஆபிரகாமுக்கு உரியது எல்லாம், அந்த ஆசீர்வாதங்கள் இயேசுவுக்குள் வந்த ஒரே காரணத்தில் அது எனக்கும் சொந்தமாய் மாறிவிடுகிறது. நான் இப்படி விசுவாசிக்கிறேன். ஆபிரகாமை நடத்தும் போது எப்படி நடத்தினார் என்றால், அவனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கர்த்தர் நடத்தலை. விசுவாசத்துக்குள் வருகிற அத்தனை கோடிக்கணக்கான ஜனங்களையும் அவர்களை மனதில் வைத்து தான் ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்தார்? நடத்தினார். அதனால தான் சொன்னார்,
பிள்ளைகளை தாமதமாக கொடுத்ததுக்கு காரணம் என்ன? அவங்க கேட்குறாங்க, ஒரு பிள்ளையை தாங்க ஆண்டவர். ஆண்டவர் வெளியே கூப்பிடுறாரு, வா வெளியே வந்து பார், வானத்து நட்சத்திரங்களை பார், கடற்கரை மணலை பார், இதே போல் உன் சந்ததியை நான் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். இன்றைக்கு நாமும் அந்த ஆபிரகாமின் சந்ததியாக கர்த்தர் நம்ம மாற்றி வைத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் இருக்கும்போது நீங்கள் என்ன பார்க்கணும்னா, அது ஆபிரகாமின் ஆசீர்வாதமாய் பார்க்கக்கூடாது, அது என்னுடைய ஆசீர்வாதமாய் பார்க்க வேண்டும். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நான் ஆபிரகாமின் சந்ததி. இன்னும் சத்தமாக கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமே, என்ன கவனிங்க, சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஆபிரகாமின் சந்ததி. இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தமாக நான் ஆபிரகாமின் சந்ததி. நான் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் ஆமேன் எனக்குரியவைகள். ஆமேன். எதனால் இருக்குங்க? நான் அந்த சந்ததி. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு மட்டும் பிள்ளை கிடையாது, நானும் அவருக்கு ஒரு பிள்ளை தான். எதனால? விசுவாசத்தில் வந்தனால. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இடம் கொள்ளாமல் போக மாட்டான், அவனை ஆசீர்வதித்தான். ஆமேன். அவனுடைய ஆசீர்வாதத்தினால பூமி தாங்க கூடாததா இருந்தது. ஸ்தோத்திரம். அப்போது நம்மையும் கர்த்தர் அப்படி நடத்த கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இதெல்லாம் விசுவாசித்து அறிக்கை பண்ணும்போது தான் அதற்கு நான் சுதந்திரவாளியாக இருக்கிறோம். ஆபிரகாமை கர்த்தர் தரித்திரனை வாழ விடவில்லை. ஆமேன். ஆபிரகாமை ஒன்றும் இல்லாமல் கர்த்தர் வைக்கலை. அப்படின்னா நாம் அவருடைய சந்ததியாக இருக்கிறபடினாலே நான் தரித்திரனா இந்த சமுதாயத்தில் வாழ மாட்டேன், வாழ விடமாட்டார். ஆமேன். ஸ்தோத்திரம். காரணம், நான் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறேன். அந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் எனக்குரியவைகளாய் மாறிவிடுகிறது. என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேனோ, என்றைக்கு நான் தேவ பிள்ளையாய் மாறினேனோ, என்றைக்கு அவருடைய இரத்தத்தால் நான் கழுவப்பட்டேனோ, என்றைக்கு இயேசுவை நான் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டேனோ, என்றைக்கு நான் விசுவாசத்தில் வந்தேனோ, அன்று முதல் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எனக்குரியவைகளாய் மாறிவிட்டது. காரணம், எனக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அந்த பெயர் ஆபிரகாமின் சந்ததி. ஆமேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்ல ஆமாம், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எனக்குரியவர்களாக இருக்கிறது. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. மூன்றாவது அதே வசனத்தில் இருக்கிறது, வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆமேன். அப்போ மூன்றாவது நாம் யார்? நமக்கு இருக்கிற ஒரு பெயர் என்ன? சுதந்திரவாளி. ஆமேன். வெரி குட். இப்படி சேர்த்துக்கோங்க, வாக்கு தத்தத்திற்கு சுதந்திரவாளி. ஆமேன். ஆபிரகாமுடைய வாக்கு தத்தத்தை பார்க்கும்போது ஈசாக்கு, யாக்கோபு, யாருக்கா வாக்கு தத்தத்தை நீங்கள் பார்த்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை பார்த்தாலும் சரி, அது எப்படி பார்க்கணும்னா ஆபிரகாமின் வாக்கு தத்தமாக பார்க்கக்கூடாது, ஈசாக்கின் வாக்கு தத்தமாக பார்க்கக்கூடாது, யாக்கோபின் வாக்கு தத்தமாக பார்க்கக்கூடாது. யாருடைய வாக்கு தத்தமாக பார்க்கணும்? என்னுடைய வாக்கு தத்தமாக பார்க்கணும். ஆமேன். காரணம், எனக்கு ஒரு பெயர் இருக்குது. அது என்ன பெயர்? வாக்கு தத்தத்துக்கு சுதந்திரவாளி. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அப்படி தானே உங்கள் பிள்ளைகள் உங்கள் வீடை அப்பாவுக்கு வீடாக பார்க்காது, அவிய வீடாக பார்க்கும். புரிகிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் வாகனத்தை அப்பாவுக்கு வாகனம் பார்க்காது, அவங்க வாகனமாக பார்க்கும். ஆமே. ஏன்னா நான் இந்த வீட்டில் உள்ள பிள்ளை, உலக பிரகாரமாக இவ்வளோ வெளிப்பாடு இருக்குன்னா நம்ம ஏன் ஆவிக்கிற இதில் இந்த வெளிப்பாடு இல்லை? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம். இயேசுக்கு ஆசீர்வாதங்களை என்னுடைய ஆசீர்வாதமாக நம்ம பார்க்கணும். ஆமாம். நான் அடிக்கடி நம்ம சர்ச்சில் சொல்வது உண்டு, இயேசுவை தெய்வமாட்டு ரெண்டாவது பாருங்கள். முதல்ல அவரை எப்படி பார்க்கணும்? அப்பாவாக பாருங்கள். ஆமாம். எங்கள் அப்பா தெய்வம், அது ரெண்டாவது. முதல்ல எங்கள் தெய்வம் தான் அவர் அப்பா. எங்கள் அப்பா தான் தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது நான் தெய்வமாக பார்க்க இல்லை. சோத்திரம். இது உறவின் அடிப்படையில். இது என்ன சொல்ல, இது தியரி இல்லை, இது ப்ராக்டிக்கல். சோத்திரம். லாஜிக்கல். இது அந்த உறவில் வர்றது. அவர் நான் ரெண்டாவது தான் நான் அவர் தெய்வமாக பார்ப்பேன். முதல்ல அவர் எனக்கு அப்பா, எனக்காக உயிரை கொடுத்த அப்பா, ஜீவனை கொடுத்த அப்பா. ஆமேன். என்னை வாழ வைத்த அப்பா. அல்லேலூயா. அவருக்குரியவைகள் எல்லாம் எனக்குரியவைகளாக இருக்கிறது, எனக்குரியவைகளாக இருக்கிறது. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். தலைக்கு மேலே கையை வச்சு சொல்லுங்க, நான் வாக்கு தத்தத்திற்கு சுதந்திரவாளி. ஆமேன். பைபிளை இப்படி படிச்சணும்.
ஆதியாகமம் அப்படி பார்க்கணும். எனக்கு என்ன சொல்லியிருக்கு, என்னை குறித்து என்ன சொல்லியிருக்கு, எனக்கு தேவையானது என்ன சொல்லியிருக்கு. ஸ்தோத்திரம். அப்படி வாசித்தா பைபிள் டேஸ்ட்டாக மாறும். ஸ்தோத்திரம். எனக்கு வாக்கு தத்தத்தை பார்க்கும்போது இது என்னுடைய வாக்கு தத்தம் அப்படி. ஸ்தோத்திரம். நோட்ஸ் எடுத்து பைபிள் படிக்கணும். ஆமை. ஸ்தோத்திரம். எனக்கெல்லாம் சும்மா பைபிள் படிச்சுட முடியாது. கையில் ஏதாவது ஒரு டைரி இருந்தால் தான் ஸ்தோத்திரம் பைபிளே வாசிக்க முடியும். ஆமீன். இல்லைன்னா வேர்டு கிடைக்கும், ஏதோ கோட்டை விட்ட மாதிரி இருக்கும். ஸ்தோத்திரம். என்னை குறித்து என்ன சொல்லியிருக்கு, எனக்கு ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்னெல்லாம் இந்த பைபிளில் இருக்குது, அதை அதை தான் தியானிக்கிறது, சாப்பிட்றது, அசைப்படுறது. ஆமீன். என்னை குறித்து சொல்லியிருக்கிறாரு. ஆமீன். ஸ்தோத்திரம். உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அதை அப்படியே விசுவாசிக்கணும். மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ மோசையோடு இருந்த கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். ஆமீன். சொல்லுங்க பார்க்கலாம். நீ பயப்படாதன்னு சொல்லியிருக்கார். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமீன். இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நான் எப்படி இருப்பேன், நான் இடங்கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஒன்று சொல்லட்டா, வேதத்தில் உள்ள சில வசனங்கள் எனக்குரிய வசனங்கள் கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த வசனம் எனக்குரியது தான். ஆனால் எப்படின்னா ஒரு காலத்தில் ரட்சிக்கப்படக்கு முன்பாக அந்த வசனங்கள் எனக்குரியது. இப்போ சாபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ரட்சிக்கப்படக்கு முன்பாக அந்த சாபத்துக்குரிய வசனங்கள் எனக்குரிய வசனங்களாக இருந்துச்சு. இப்போது நான் ரட்சிக்கப்பட்டபடினாலே அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால அவருக்குரிய வசனங்கள் என்னுடைய வசனங்களாக மாறிவிடுகிறது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அவர் மற்ற தவறு செஞ்சவங்களும் பாவம் செஞ்சவங்களும் என்ன கிடைக்கும் அப்படின்னு வசனத்தில் இருக்குது. அப்போது அந்த வசனம் எனக்குரிய இல்லை. ஏன்னா நான் பாவம் செய்தவன் இல்லை, நான் சாபத்துக்குரிய, நான் அவருடைய பிள்ளையாக மாறிவிட்டேன். ஆமீன். சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அதற்குரிய வசனங்கள் தான் என்னுடைய வசனங்களை மாறிவிடுகிறது. ஒரு நாள் அந்த வசனங்களுக்கு நான் சொந்தக்காரனாக இருந்தேன். ஆனால் இப்பொழுது நான் அவருடைய பிள்ளையாக மாறினபடினாலே வாக்கு தத்துவத்தின் வசனங்களுக்கு நான் சொந்தக்காரனாக மாறிவிட்டேன். புரிகிறவங்க சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோராகின் கூட்டத்தாருக்கு சில வேர்டு கொடுக்குறாரு. ஸ்தோத்திரம். ஆமீன். எரிகோ பட்டணத்தை கட்டுகிறவங்களுக்கு சில வார்த்தைகளை கொடுக்குறாரு. அப்போ அந்த வாக்குத்தத்தம் எனக்குரியதை இல்லை. அது அந்த சாபத்துக்கு ஈடானதுக்குள்ளே போகிறவனுக்கு அந்த வார்த்தை. ஆனால் என்னுடைய வாக்குத்தத்தம் அப்படி இல்லை. ஆமாம். இடங்கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தரை ஆசீர்வதிப்பா. அதனால் பைபிளில் நான் யாருன்றதை நான் பார்க்கணும். எனக்குரிய வார்த்தை என்ன, அதான் கர்த்தருடைய புத்தகத்தை வசனத்தை தேடி வாசியுங்கள். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே ஒரு அதிகாரம், அங்கே ஒரு இப்படிலாம் பைபிளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா பைபிள் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பைபிளை வைக்கவே மனசு இருக்காது. ஸ்தோத்திரம். புரிகிறவங்க சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நான் யார்? வாக்கு தத்தத்தின் சுதந்திரவாளி. சொல்லுங்க. சத்தம் கேட்கல. வாக்கு தத்தத்தின் சுதந்திரவாளி. என்னென்ன ஆசீர்வாதத்தின் வாக்கு தத்தம் இருக்குது அதெல்லாம் எனக்குரிய வாக்கு தத்தம். ஒரே காரணம், இயேசு சிலுவையில் மரித்தார், அதை நான் விசுவாசிக்கிறபடினாலே அந்த வாக்கு தத்தம் எனக்குரிய. அறிக்கை பண்ணணும். இப்போ இருக்கிறத சொல்லக்கூடாது, வாக்கு தத்தத்தை சொல்லணும். டெய்லி ஒரு 10 வாக்கு தத்தத்தையாவது அறிக்கை பண்ணணும். நம்ம வாழ்க்கை டியூன் ஆகும், நம்ம வாழ்க்கை ட்ராவல் ஆகும். ஆமே. நம்ம வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக நகர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் நினைக்கிறீங்க பெரிய அளவு பயன்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உயர்த்தப்பட்டவர்கள் எல்லாரும் ஏதோ அவர்கள் எல்லாரும் மேலண்டு கீழே வந்தவர்கள் என்று அல்ல. உயர்த்தப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இன்றைக்கு பெரிய உன்னத ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் எல்லாருமே நம்மை காட்டிலும் லோக்கல் வட்ட பூஜ்ஜியத்தில் இருந்து தான் தன் வாழ்க்கையை ஆரம்பித்தவர்கள். ஆனால் அவர்கள் விசுவாசம், அவருடைய அறிக்கை, அவருடைய பிரயாசம் தான் அவர்களை எங்கேயோ கொண்டு உட்கார வச்சிருக்கு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமாக. ஹல்லேலூயா. ஒருத்தர் சொன்னால் நான் ஓலை குடிசையில் இருந்து நான் சர்ச்சை ஆரம்பித்தேன் 3 பேரை வச்சு. ஸோ இன்றைக்கி எங்கேயோ அவருடைய பிளஸ்ஸிங்கெல்லாம் வார்த்தையே கிடையாது. அந்தளவுக்கு கர்த்தர் எத்தனை பேரை கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார். ஸோ ஒருத்தர் சொன்னால் எனக்கு அப்பா அம்மா அன்பே கிடையாது. ஸோ அவருடைய இதை இன்றைக்கி ஒரு பெரிய செல்வந்த பெரிய ஐஸ்வர்யமான ஒரு ஊழியக்காரர் ஆண்டு மாற்றியிருக்கார். சொன்னார், எங்கள் அம்மா பிறந்ததுக்கு அப்புறம் இன்னொருத்தவங்களை மேரேஜ் பண்ணாங்க. என் பாட்டி தான் என்னை வளர்த்தாங்க. ஸோ நான் ஹாஸ்டலில் நின்று வளர்ந்தேன். என் அம்மாவுக்கு அன்பு எனக்கு கிடைக்கல. எனக்கு அம்மானு என்னால் நேரில் பார்த்துட்டு என் அம்மானு என்னால் உரிமை பாராட்ட முடியாது. ஸோ சனிக்கிழமை ஒரு நாள் மட்டும் எங்கள் அம்மா ஒழித்து வருவாங்க, என்னை தந்துட்டு போயிடுவாங்க. நான் பாம்பேயில் மூட்டை தூக்கி தான் நான் வாழ்ந்தேன் அப்படின்னாரு.
ஸோ ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஸோ இன்னைக்கு ஆமேன் 40 லட்சம் ரூபாய்க்குள்ள காரு கத்த தந்திருக்கிறாரு. எத்தனையோ ஆமேன் சோத்திரத்து லட்சத்து வீடு தந்திருக்கிறாரு. 3 பேருக்கு கார் வாங்கி கொடுக்குற அளவு கத்த வச்சிருக்கிறாரு. நான் என்னுடைய விசுவாசம் அறிக்கை, நான் ஆண்டவரை பார்த்த விதம் என் சரித்திரத்தையே மாற்றிவிட்டது. ஆமேன். இன்றைக்கி மக்கள் எப்படி பார்ப்பாங்க, இன்றைக்கி இருக்க லெவல் அப்படி இல்லை. எல்லாரும் உயர்ந்து மேன்மையாக்கப்பட்ட அத்தனை பேருமே அவங்க பேக்ரவுண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. நம்மளை காட்டிலும் தரித்திரத்தில் வாழ்ந்தவங்க. பசின்னா என்னென்னு தெரியும், வலின்னா என்னென்னு தெரியும், கஷ்டம்னா என்னென்னு தெரியும், சாப்பாடு இல்லாத என்னென்னு எல்லாம் தெரியும். அப்படி இருந்தவங்க தான். ஆனால் அவங்களிடத்தில் இருந்த அந்த விசுவாசம், அந்த அறிக்கை, அந்த போராட்டம், ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கை, நான் எல்லாரை போல வாழக்கூடாது என்கிற வெறித்தனம் இன்னைக்கு பிரமிப்பாய் ஆச்சரியமாய் பார்க்குற அளவில் வைத்திருக்கிறது. கேட்டால் அவங்களுக்கு என்னையா கஷ்டம், அவங்கள்ட்ட இல்லாத பணமா, அவங்களுக்கு இல்லாத புகழா, அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னா சொல்லுகிறவனை காட்டிலும் கஷ்டத்தில் இருந்தவங்களாகும். என்னால் தைரியமாக சொல்ல முடியும், உயர்த்து ஆசீர்வதிக்கப்பட்ட அத்தனை பேரும் ஒன்றும் இல்லாதன்னு வந்தாங்க. நான் கொஞ்சம் கூட அவுட் ஆஃப் சப்ஜெக்டில் போய் பொலிட்டிக்கல் சினி ஃபீல்டில் இருக்கிறவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அநேகர் சொல்லுவாங்க, நான் பஸ்ஸுக்கு மட்டும் காசு இருந்து அந்த பஸ் ஏறி தான் நான் அங்கே சென்னைக்கு வந்தேன். ரயில்வே ஸ்டேஷனை நான் படுத்தேன். சோதரம் எங்கே வேலை கிடைக்குதோ அங்கே நான் வேலைக்கு போய், ஏன்னா எனக்கு வெறி சினிமாவில் சாதிக்கணும், டைரக்டர் ஆகணும், இதாகணும், ஹீரோ ஆகணும், ஏதாவது ஒரு கேரக்டரோட இது பண்ணி நான் பெரிய அந்த வெறியில் தான் நான் இருந்தேன். அப்போ அவங்களோட அந்த போராட்டம், அவங்க சாதாரணமாக வாழக்கூடாது அந்த வெறி தான் இன்னைக்கு அவங்க ஒரு பெரிய பெரிய லெவலில் அவங்க உலக பிரகாரம் வச்சிருக்கு. நம்ம கிறிஸ்தவர்கள் என்னென்னா அந்த வைராக்கியம் இல்லை. ஆண்டவர் நினச்சது போல் இருக்கட்டும் வாழ்க்கை, அவர் ஒன்று நினச்சேல நீங்களும் ஒன்றும் வாழ மாட்டீங்க. ஸோ அவர் என்னை பெருசாக நினச்சிருக்கிறாரு. அதற்கு ஏற்றாற்போல் என் வாழ்க்கையை நான் திருப்புவதற்கு நான் இடம் கொடுக்கும்போது என் வாழ்க்கை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வருகிறதா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரிகிறவங்க சத்தம் ஒரு வழியிலேயே சொல்லுங்கள். இந்த சென்னையில் ஃபேமஸ் சரவணா ஸ்டோர், அவருடைய ஸ்தோத்திரம் ஆரம்பம் என்னென்னா சைக்கிளில் அவர் சுக்கு காப்பி விற்றுட்டு இருந்தவராக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக வளர்ந்து அப்போ அவருடைய நோக்கம் வாழ்நாள் முழுவதும் சுக்கு காப்பியே விற்று வியாபாரத்தை நகர்த்தன்னு சொல்ல, அடுத்து கொஞ்சம் பணம் வரும்போது கொஞ்சம் காசு சேர்த்து சின்ன துணி கடை, ரோட்டரில் சைக்கிளில் கொண்டு விற்கிறது. ஸோ அடுத்து சின்ன ஒரு கடை வாடகை எடுத்து இப்போ பார்த்தீங்களா பிரான்ச்சு எவ்வளோ ஓப்பன் ஆகி எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் மாதிரி அவங்க தங்கள் வாழ்க்கையை அந்த இதுக்கு நேராக நகர்த்தினாங்க, பிரயாசப்பட்டாங்க, போராடினாங்க. பல தோல்விகள் வந்துச்சு, நிப்பாட்டில் அடிகள் விழுந்துச்சு, நிப்பாட்டில் காயம் வந்துச்சு, நிப்பாட்டில் உலகம் அமுக்குச்சு, ஆனாலும் விடலை. நான் மேலே வருவேன்ற அந்த போராட்டம் தான், அந்த கடும் முயற்சி தான் இன்றைக்கி எங்கேயோ அவர்களை கொண்டு சினிமாவிலும் சரி, பொலிட்டிக்கலாக இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் சரி, அவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு உட்கார வச்சிருக்கு. எப்படியாவது வாழ்ந்து காலத்தை ஓட்டலான்னு எப்படியாவது தான் இருப்போம். நம்ம ஸ்பிரிச்சுவலாக பார்க்குறோம், எனக்கு இவ்வளோ மேன்மை, அவங்களுக்கு இல்லாத ஆசீர்வாதத்தை காட்டு நமக்கு வச்சுருக்கு. அதனால தான் நான் சொல்லுவேன், இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கணும்னா அது தேவ பிள்ளைகளாக தான் இருக்கணும், கிறிஸ்துவுடையவர்களாக இருக்கணும். ஆனால் ஸ்தோத்திரம் ஆப்பிரிக்கா நைஜீரியாவில் அந்த ஒரு இது வந்து ஒருத்தன் ஐஸ்வர்யவானாக இருக்கிறான்னா அவன் கிறிஸ்தவன். அப்படி தான் இன்றைக்கி இந்த எழுப்புதல் வந்தபோது அப்படியே இருக்குது. ஒரு நல்ல பில்டிங் அப்படின்னா சர்ச்சாக தான் இருக்கும். அப்படி தான் இன்றைக்கி நைஜீரியாவுக்கு லெவல் இருக்குது. பொலிட்டிக்கல் லீடர்ஸுக்கும் சினி லீடர்ஸுக்கு ஆக்டர்ஸுக்கு நல்ல அங்கே கனம், அங்கே பாஸ்டர்ஸுக்கு மேன் ஆஃப் காட் அப்படின்னு சொன்னால் உடனே ஏர்போர்ட்டில் இருக்கிறவங்க எழும்பி நின்று வெல்கம் பண்ணுவாங்களாம். அங்கே போயிட்டு வந்த பாஸ்டர் நைஜீரியாவில் இருக்கிற ஏர்போர்ட்டை காட்டிலும் சபைகள் அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கிறது, அவ்வளோ அழகாக இருக்குது. சோத்திரம் 50,000 1,00,000 பேர் கூடி ஆராதிக்கிற இடங்கள்லாம் சபையாகத்தான் இருக்குது. சபைன்னு சொன்னால் அவ்வளோ நீட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ஏர்போர்ட்டை காட்டிலும் ஒருத்தர் சொன்ன சட்டசபை, அங்குள்ள சட்டசபையை காட்டிலும் சர்ச்சு தான் அழகாக இருக்குது. அந்த வெளிப்பாடை பார்த்தீங்கன்னா மக்கள் அந்த மைண்டு வந்துச்சு, அவங்க மைண்டு மாற்றி விட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய விசுவாசம் அப்படி தான். ஜனங்கள் அதிகமாக கூடுகிற இடம் சபையாகத்தான் இருக்கும். உலகத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருப்பாங்கன்னா அவங்க தேவ பிள்ளைகளாக தான் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமாக மற்றவர்கள் முன்மாதிரியாக வாழ்கிறவர்கள் என்றால் அவர்கள் தேவ பிள்ளைகளாகத்தான் இருக்க வேண்டும்.
இருக்க முடியும். ஆமேன். ஆண்டவரோடு நேரங்களை செலவு பண்ணணும், போராடணும், வசனத்தை முழங்காலன்னு வாசிக்கணும், அதிகாலையில் எழும்பணும். எப்படியா அந்த வாழ்க்கையை விடக்கூடாது, போராடணும். அது தோல்விகள் வரும், அமுக்குதல் வரும், சிலது எல்லாம் கையை விட்டு போகிற மாதிரி இருக்கும், விடக்கூடாது. சோதரர் ஆனாலும் கர்த்தர் உயர்த்துவார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு பெயர் இருக்கு, நான் வாக்கு தத்தத்துக்கு சுதந்திரவாளி. ஆமேன். ஸ்தோத்திரம். 4வது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். இந்த ஒரு வசனத்தை இவ்வளோ இருக்கு. 26ஆம் வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 3:26. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுக்கு யாராக இருக்கிறீர்கள்? புத்திரராக இருக்கிறீர்கள். 4வது எனக்கு ஒரு பெயர் இருக்கு, தேவனுடைய புத்திரர். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். நான் யார்? தேவனுடைய அதில் நிறைய இருக்கு. தேவனுக்கு பிள்ளை, தேவனுக்கு சமமானவன், புத்திரன், இப்படி என்ன வேணும்னு சொல்லலாம். நான் தேவனுக்கு பிள்ளை. எப்படி இருந்தேன்? என்ன, அவருக்கு சத்ருவாக இருந்தேன், பாவியாக இருந்தேன், கோபாக்கினின் பிள்ளையாக இருந்தேன், மரித்தவனாக இருந்தேன், அந்தகாரத்தில் இருந்தேன். இன்னைக்கு அவருடைய சிலுவை மரணத்தினால, அதை நான் விசுவாசிக்கிறபடினால இன்னைக்கு நான் அவருடைய புத்திரனாய் மாறி விடுகிறேன். பிள்ளைக்கும் புத்திரனுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது ஒரு டாப்பிக்கு. நான் அந்த டாப்பிக்கை நான் ஒரு நாள் விளக்குவேன். சோத்திரம். இதை குழந்தைய பார்க்குறோம். அந்த பிள்ளை வளர்ந்தவங்களை தான் புத்திரன்னு சொல்லணும். மகன் மற்றபடி குழந்தை, கை குழந்தை. நாம் ஒருபோதும் கை குழந்தை என்கிற லெவலில் ஒருபோதும் ஆண்டவருக்கு இருக்கக்கூடாது. ஆமேன். எப்போதும் நாம் புத்திரன், அவருக்கு மகள் என்கிற அந்த ஸ்தானத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் தேவனுக்குரியவைகள் நாம் சுதந்திரிக்க முடியும். இல்லை என்றால் பெயர் மட்டும் பிள்ளை என்கிற பெயரில் இருக்கலாம், ஆனால் குழந்தையாக இருக்கிற வரையிலும் தேவனுக்குரியவைகள் என்னுடையவைகளாய் மாறாது. நான் புத்திரன் என்கிற ஸ்தானத்தில் ஸ்தோத்திரம், புத்திரன் என்கிற ஸ்தானத்தில் வந்தால் மட்டும்தான் சன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்தானத்தில் வந்தால் மட்டும்தான் அவருக்குரியவைகளெல்லாம் எனக்குரியவைகளை என்ன செய்கிறது? மாறுகிறது. அல்ல ஒரே வார்த்தை, அவருக்குரியவைகளை என்னால் பயன்படுத்த முடியும், சுதந்திரிக்க முடியும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். எனவே தேவனுடைய பிள்ளை என்பது நம்முடைய இதாக இருந்தாலும், ஆனால் அந்த அளவு ஒன்று வரும்போது நான் தேவனுடைய புத்திரன் என்கிற லெவல் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலே நாம் வாசித்த, அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ அவருக்கு நாம் வெளிச்சமாக இருக்கிறோம். ஆமேன். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். அப்போது 5வது நமக்கு இருக்கிற ஒரு பெயர், கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிற. நான் யாருன்னா, நான் ஒரு வெளிச்சம். ஆமேன். ஸ்தோத்திரம். வெளிச்சத்தோட ஒரு விசேஷம், ஒரு வசனம் இருக்கு, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருந்தீங்கன்னா அதை ஒருவராலும் மரக்காலில் மூடி வைக்க முடியாது. நீங்கள் வெளிச்சம்னா, உங்களுக்குள்ள வெளிச்சம் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியே வருவீங்க. ஆமேன். கிருபை இருக்குது, அபிஷேகம் இருக்குது, வல்லமை இருக்குன்னா அதை ஒருவராலும் அடக்கி வைக்க முடியாது, ஒழித்து வைக்க முடியாது. கண்டிப்பாக அந்த விசுவாசி, அந்த ஊழியர் கண்டிப்பாக வெளி உலகத்துக்கு அவர் வருவார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ஹல்லேலூயா. வெளிச்சம் இல்லைன்னா வெளியே வர முடியாது. எனக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்குது, ஒரு அபிஷேகம் இருக்குது, கிருபை இருக்குது, வல்லமை இருக்குது, வரங்கள் இருக்குன்னா நான் வெளியே வருவேன், வெளி உலகத்துக்கு நான் தெரிவேன். ஏதோ ஒன்று மூலம் தெரியும், ஒரு பாட்டின் மூலம், ஒரு வார்த்தையின் மூலம், வசனத்தின் மூலம், கிருபையின் ஏதோ ஒன்று மூலம் அவங்க வெளியே வருவாங்க. சோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஜெப நாட்களிலே கர்த்தர் இன்னும் நம்மை வெளிச்சமாய் மாற்றுவாராக. உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாருன்னு சொல்லியிருக்கு. நம்முடைய வெளிச்சத்தை இன்னும் பிரகாசிக்க கர்த்தர் பண்ணுவாராக. ஆமேன். நமக்கு ஒரு பெயர் இருக்குது, கர்த்தருக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஆமேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வார்த்தை கூட சொல்லி முடிக்கிறேன். என்னுடைய வெளிச்சம் அது சூரியனை போல வெளிச்சமாக இருக்கட்டும். ஆமேன். என்ன வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லுங்க? சூரியனை போன்ற வெளிச்சம். சூரியனை போன்ற ஒரு சூரியன் தான் முழு உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்குது.
ஆமென். இந்த ஒரு கட்டடத்துக்கு எத்தனை லைட்டை மாட்டுறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு லைட்டு, சூரியன் என்கிற ஒரு லைட்டை மாட்டி வச்சு முழு உலகத்துக்கு அவர் வெளிச்சம் கொடுக்குறார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வெளிச்சம் சூரிய வெளிச்சமாக இருக்க கடவுது. ஆமென். அது வெளிச்சம் கொடுக்க வானத்தில் நீங்கள் இங்கே ஒன்றும் வர தேவையில்லை. அது இருக்க இடத்துல இருக்குது. ஆனால் எங்கே இருந்தாலும் அந்த வெளிச்சம் உள்ளே வரும். அதுதான் சூரிய வெளிச்சம். ஆமென். என்னுடைய வெளிச்சம் சூரிய வெளிச்சமாக இருப்பதாக. அப்போ 5 அண்ணன் சொன்ன நினைக்கிறேன். நாம் யார் என்றால் கிறிஸ்துவனுடையவர்கள். நம்முடைய பெயர் நமக்கு கொடுக்கப்பட்ட பெயர் கிறிஸ்துவனுடையவர்கள், ஆபிரகாமின் சந்ததி, வாக்கு தத்தத்துக்கு சுதந்திரவாளி, தேவனுடைய புத்திரர், கர்த்தருக்கு வெளிச்சமாக இருக்கிறவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சிலுவை மரணத்தினாலே நம்முடைய பெயரே அவர் மாற்றி விட்டார். அல்லேலூயா ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்கிறது? இந்த பெயரை ஒரு முறை கூட எல்லாரும் சத்தமாக அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்கிற போல சொல்லுங்கள். நான் கிறிஸ்துவனுடையவள். சத்தமாக சொல்லணும். இந்த வேடை சத்தமாக சொல்லுங்கன்னு சொல்ல வச்சிங்கன்னா நீங்கள் ஆமென். ஓகே. நான் ஆபிரகாமின் சந்ததி, நான் வாக்கு தத்தத்துக்கு சுதந்திரவாளி, நான் தேவனுடைய புத்திரர், நான் கர்த்தருக்கு வெளிச்சம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா ஆமென். நல்லவரே வல்லவரே, ஆராதனை 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 நல்லவரே நல்லவர். ஆமென். வல்லவரே ஆராதனை ஆராதனை. எஸ் அப்படியே கண்களை மூடுவோம். செல்வராஜ் பாஸ்டர் வந்து ஜெபிப்பாங்க. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் கேட்டதான வார்த்தைகள் ஆவி ஜீவனமான வார்த்தைகள். நாம் எப்படிப்பட்டவர்கள், என்ன மேன்மைக்காக இந்த இயேசுவை விசுவாசித்து இயேசுவை ஆராதிக்கும்படி ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய சபையிலே வந்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருந்தபடினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியில் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்ல தேவன். ஆண்டவரே, நாங்கள் முன்பே அந்தகாரமாக இருந்தோம், எங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றினீர். ஆண்டவரே, மாத்திரமல்ல ஆண்டவரே, உயர்ந்த பதவியாகிய ஆண்டவரே அல்லேலூயா விசுவாசிகளின் தகப்பனாயிருக்கிற ஆபிரகாமின் சந்ததி எனப்படும்படி ஆண்டவரே எங்களுக்கு உரிமையை தந்தீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு கொடுத்ததான வாக்கு தத்தத்தின் சுதந்திரத்திலே எங்களை நீர் பங்காளிகளாய் நியமித்திருக்கிறீர். ஆண்டவரே, சோத்திரப்பா, சோத்திரம் ஆண்டவரே. ஆபிரகாமின் சந்ததி ஆபிரகாமுக்குரியதான வாக்கு தத்தத்தின் சுதந்திரத்திலே பங்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விதமான பரம பாக்கியத்துக்கு எங்களை அழைத்தீர். ஆண்டவரே, எங்களுக்காக கர்த்தாவே ஹல்லேலூயா விதமான மேன்மையானவற்றை நீர் வைத்திருந்தீர் என்பதை எங்களுக்கு அறியாதிருந்து ஆண்டவரே எங்களுக்கு விளக்கி கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, வசனத்தை பேசினதான நம்முடைய கர்த்தரை தாசனை கர்த்தரின் அநேகமாயிரத்துக்கு அடுத்து பிரயோஜனப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என் நல்ல தேவன், மகிமையுள்ள தேவன், மகத்துவமுள்ள தேவன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்களை தலைநிமிர பண்ணுகிறவர். ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை தலைநிமிர பண்ணுகிறவர். ஆண்டவரே, ஆபிரகாமின் சந்ததி ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்கள் எங்கள் மேல் ஆண்டவரே அதை பலிக்க பண்ணி கர்த்தாவே ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்து உயர்த்துங்க. ஆண்டவரே, இந்த ஜெப நாட்களிலே கர்த்தாவே உடைய சமூகத்திலே கடந்து வந்து வசனத்தை கேட்டு அதை தியானித்து அதை நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளத்தக்கதான அபிஷேகத்தை எங்களுக்கு தார. ஆண்டவரே, அதை நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்கிறோம். அதை நாங்கள் சொந்தமாக்கி அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா. சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாரும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். விசுவாசத்திலே வல்லவர்களாய் நிற்க, அல்லேலூயா, விசுவாசத்திலே உறுதியாய் நிற்க, விசுவாசத்தை முடிவறிந்து காத்துக்கொள்ள, விசுவாசத்தை காத்துக்கொண்டவர்களாய் நித்திய மகிமையை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. கடந்துதான் நம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்புங்க. எங்கள் தாவரங்களில் சமாதானத்தோடு தங்கியிருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. தொடர்ந்துள்ள பகுதிகளை பரிசுத்த ஆவியான இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களோடு போதித்து எங்களை நடத்தும், ஆசீர்வதியும்.
ബലപ്പെടുത്തും, കൃപകളെ മരത്തുകൊള്ളും, വലിയ കാര്യങ്ങളെ കതിർ ചെയ്യും. സുനാമത്തെ ജപകയിലും പരിശുദ്ധമുള്ള പരമപിതാവേ ആമേൻ. എൻ ആത്മാവേ കത്രൈ സ്തോത്രി, എൻ മുള്ളമേ കത്രിപസ്നാമത്തെ സ്തോത്രി, എൻ ആത്മാവേ കത്രൈ സ്തോത്രി. അവർ ചെയ്ത സകല ഉപകാരണി മറവാതെ. ആമേൻ ആമേൻ. ഹല്ലേലൂയാ ഹല്ലേലൂയാ ഹല്ലേലൂയാ. കർത്താവേ ആശീർവദിപ്പാറാക. ജീസസ്.